வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புல உள்ள எல்லா விதமான கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 3யோட தொடர்ச்சி தான் பார்ட் 4 வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். A can do a piece of work in 10 days. B can do the same work in 12 days. How long they take to finish the work if both together work? அதாவது both work together. A என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்கிறார். அதே வேலையை B என்பவர் 12 நாட்களில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. இதே மாதிரி மாடல் தான் நம்ம பார்ட் 3 வீடியோல பார்த்தோம்ங்க. எதுக்கு பார்ட் 4ல இதே மாதிரி போட்டு எங்க பிளேடு போடுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சம் தான் பேஸ். இந்த பேஸா வச்சு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பெரிய பெரிய கணக்குகள்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால தான் வந்து திரும்ப ஒரு சின்ன ரீகால் மாதிரி இதை பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க விருப்பம். சரி, எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிக்கிறாராம்? 10 நாள்ல செஞ்சு முடிக்கிறாராம். பி என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் செஞ்சு முடிக்கிறார். ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஏ ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருவாரு, பி ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருவாரு. ஏயும் பியும் இணைந்து, அதாவது ஏயையும் பியையும் இணைச்சுட போறோம். இப்படி ரெண்டு பேர்த்த இணைச்சு விடணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா x இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இது மெத்தட் 1. நம்ம வீடியோல எப்பவுமே மெத்தட் 1 இந்த மாடலுக்கு இந்த ஃபார்முலா மெத்தடு. உங்களுக்கு பிடிச்சிருக்க வேல்யூவை, அதாவது எந்த வேல்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. எந்த வேல்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. நான் இங்க இருக்கக்கூடிய பெரிய வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுதேன். பெரிய அதாவது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூவை, அதாவது மிச்சம் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிடுதேன். எக்ஸை 12ன்னு எடுத்துக்கிடுதேன், ஒய்யை 10 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுதேன். இந்த ஃபார்முலா இதை அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எதுக்கு இந்த வேல்யூவை பெருசா எடுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த வீடியோல அடுத்தடுத்து வரக்கூடிய கணக்குகள்ல நான் சொல்றேன். சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? எக்ஸுக்கு வேல்யூ 12, ஒய்க்கு வேல்யூ 10 டிவைட் பை எக்ஸுக்கு வேல்யூ 12 பிளஸ் 10. இதை சால்வ் பண்ணிடலாம். 12 × 10 மேலே அப்படி இருக்கட்டும். கீழே 10 பிளஸ் 12 22, 6 2 12, 11, அதாவது 1 2 2 2 2 11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 6 × 10 60 டிவைட் பை 11 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல பாருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ இந்த சம பின்னத்தை கலப்பு பின்னமா மாற்ற போறோம். கீழே 11 அப்படி போட்டுக்கோங்க, இந்த சைடு 5 போட்டுக்கோங்க. ஏன் 11 × 5 55. 55 கூட ஒரு 5 கூட்டணும் அப்படின்னா எத்தனை கிடைக்கும்? 60. அப்போ மேல 5 போட்டுக்கலாம். அதாவது 60/11 ஒண்ணுதான், 5/11 ஒண்ணுதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, மெத்தட் 2 எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். எதுக்கு ரெண்டு மெத்தட்லயும் சொல்லி கொடுக்கீங்க அப்படின்னா இதை பேஸா வச்சுதான் அடுத்து வரக்கூடிய சம்லாம் பார்க்க போறோம். மெத்தட் 2 என்னது அப்படின்னா, மெத்தட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே தலைகீழ் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. இங்க நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா 10ஓட தலைகீழ எடுத்துக்க போறோம். அதாவது 1/10 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறோம். சரி, பி என்பவர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு. 12ஓட தலைகீழ இங்க எடுத்துக்கிடுவோம். 1/12 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏயையும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இது ரெண்டத்தையும் கூட்டிடணும். அதாவது ஏயையும் பியையும் கூட்டணும். அதாவது 1/10 பிளஸ் 1/12 ஈக்குவல் டு, இது ரெண்டத்தையும் கிளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடலாமா? அப்போ 12 பிளஸ் 10 பை 10 × 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த 10ஐயும் 12ஐயும் கூட்டினா 22 டிவைடட் பை 10 × 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 1 2 2 1 2 2 6 2 12. அப்போ 11 டிவைடட் பை 60, அதாவது 10 × 6 60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம முதல்ல என்னவா எடுத்து செஞ்சோம்? ஏயோட வேலையை தலைகீழா எடுத்து செஞ்சோம். இப்படி தலைகீழா எடுத்து செஞ்சுக்கிட்டே வரையில கடைசி வரக்கூடிய ஆன்சரையும் நம்ம தலைகீழா தான் பார்க்கணும்.
தலைகீழா ஆன்சரை பார்த்தாதான் அது கரெக்டா இருக்கும், மறந்துடாதீங்க. ஆன்சரை கொண்டு வந்துட்டு கடைசி இந்த 11/60 நிறுத்திட்டு ஆப்ஷன்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடாதீங்க. இந்த 11/60 தலைகீழா மாத்தினாதான் ஆன்சர் கிடைக்கும். 60/11 கிடைச்சிருக்கு. முன்னாடி பார்த்த மாதிரியே தான் 60/11 அப்படிங்கிறத சமப்பினத்தை கலப்பு பின்னமா மாத்தணும் அப்படின்னா 5 5/11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வாங்க அடுத்த சம் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? If A and B can do a work in 6 days, B and C can do it in 12 days, C and A can do it in 4 days, how many days it would take to finish the same work by all the three together? அதாவது ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பார் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2016 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துடலாம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கிடுவோம். இதையும் 2 மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மெத்தட்ல நீங்க எக்ஸாம்ல போய் சால்வ் பண்ணிக்கலாம். சரி என்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். சரி சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பர். அப்போ ஏயும் பியும் சியும் மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மேல இருக்கக்கூடிய சம்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஏ அப்படிங்கிறவரு ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிச்சாரு. பி அப்படிங்கிறவரு ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிச்சாரு. அப்போ ஏயும் பியும் இணைந்து அப்படிங்கிறதுனால 2 பேரையும் சேர்த்து விடுறதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எக்ஸ் இன்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த 2 நபர்களை அதாவது ஏ பிளஸ் பியையும் பி பிளஸ் சியையும் இணைக்க போறோம். சரி இணைச்சிருவோமா? அதாவது இணைக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? பொதுவாகவே இணைக்கிறதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிதானே? அப்போ இங்க பெரிய வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். பெரிய வேல்யூ என்னது? 12 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஒய் 6 அதை சாரி அதுக்கப்புறம் உள்ள வேல்யூ 6 அதை ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். அதாவது ஏ பிளஸ் பியையும் பி பிளஸ் சியையும் இணைக்க போறோம். இணைச்சிருவோமா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஒய்க்கு பதிலாக 6ன்னு போட்டுக்கோங்க. டிவைட் பை 12 பிளஸ் 6 12 × 6 அப்படி இருக்கட்டும். 12 + 6 18 ஓர் 6 6 3 6 18 ஓர் 3 3 4 3 12 அப்போ 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அதாவது ஏ பிளஸ் பியையும் பி பிளஸ் சியையும் இணைக்கையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் என்னது? 4. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சி பிளஸ் ஏ அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நம்ம இன்னும் இணைக்காம இருக்கும். இதை எது கூட இணைக்கணும் அப்படின்னா ஏ பிளஸ் பியையும் பி பிளஸ் சியையும் இணைக்கையில நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? அது கூட இந்த சி பிளஸ் ஏவை இணைக்க போறோம். சரி இணைச்சிருவோமா? எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிடுதேன். ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு, அதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிடுதேன். அப்போ இந்த ஃபார்முலால கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ் 4 இன்ட்டு ஒய் அதுவும் 4 டிவைட் பை எக்ஸ் 4 + 4 மேலே 4 × 4 அப்படி இருக்கட்டும். 4 + 4 எதுனா 8 ஓர் 4 4 2 4 8 ஓர் 2 2 இரு 2 4 ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. பாருங்க ஆப்ஷன்ல 2 நாட்கள்னு இருக்கு, ஆனா அதை குறிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல பாருங்க ஏயும் பியும் இணைந்து பியும் சியும் இணைந்து சியும் ஏயும் இணைந்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஏ 2 தடவை இருக்கு இல்லையா? பியும் 2 தடவை இருக்கு இல்லையா? சியும் 2 தடவை இருக்கு. அதனால எல்லா மதிப்பும் 2 தடவை இருக்கிறதுனால 2ஆல பெருக்கிறணும். அவ்வளவுதான். 2 × 2 4 நாட்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இப்போ மெத்தட் 2வும் பார்த்துடலாம். மெத்தட் 2 தலைகீழ் மெத்தடு. அதாவது ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை 6 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை 1/6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். பியும் சியும் இணைந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 1/12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். சியும் ஏயும் இணைந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 4 நாள்ல முடிக்காங்க. அதை 1/4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் பியும் சியும் இணைந்து, அதாவது ஏயும் பியும் சியும் இணைந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இந்த ஏ கூட்டல் பி, பி கூட்டல் சி, சி கூட்டல் ஏ எல்லாத்தையும் கூட்ட போறாங்க. சரி வாங்க கூட்டிடலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சாரி இது பிளஸ்
சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1/6 ப்ளஸ் 1/12 ப்ளஸ் 1/4 எல்லாத்தையும் கூட்டிக்க போகிறோம். சரி 6, 12, 4 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 6 கூட எத்தனை பெருக்குனா 12, 2 பெருக்குனா 12. அப்போ மேல இருக்கு இல்லையா இந்த வேல்யூ கூட 2 பெருக்கணும், அதுதான் ரூல்ஸ். சரி கீழே 12 இருக்கு, 12 கூட எத்தனை பெருக்குனா 12 வரும், 1 கூட 12 பெருக்குனா 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மேல இருக்கக்கூடிய இந்த 1 கூட 1 பெருக்கணும். கீழே 4 இருக்கு, 4 கூட எத்தனை பெருக்குனா 12 வரும், 3 பெருக்குனா 12 வரும். அப்போ மேல நான் 3ஆல பெருக்கணும், அதாவது 1 × 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி 1 × 2 2, 1 × 1 1, 1 × 3 3. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 2 + 1 3, 3 + 3 6, 6 / 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அடிச்சோம் அப்படின்னா 1 6 6, 2 6 12 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இன்னொன்று நல்ல தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அதாவது இடது பக்கம் பாருங்க 2a இருக்கு, அதை 2a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதாவது இது ரெண்டத்தையும் கூட்டி எழுதியிருக்கோம், ஏயையும் கூட்டி எழுதியிருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. பியையும் கூட்டிக்கலாமா, அப்போ 2b அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ சியையும் கூட்டிக்கலாமா, 2c அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். இந்த எல்லா பக்கம் பாருங்க, ஏக்கு பக்கத்துல 2 இருக்கு, பிக்கு பக்கத்துலயும் 2 இருக்கு, சிக்கு பக்கத்துலயும் 2 இருக்கு. அப்போ இந்த 2 காமனா எடுத்துக்கலாம். அப்போ 2 காமனா எடுத்துட்டோம்னா a + b + c ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ a + b + c மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 2 வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 1/2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1/4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். தலைகீழ் மெத்தட்ல முதல்ல ஸ்டார்டிங் லைன் தலைகீழ தான் எடுப்போம், ஆனா ஆன்சர் வந்ததுக்கு அடுத்து அதையும் நம்ம தலைகீழா மாத்திருவோம். 1/4 தலைகீழ் என்னது 4. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எந்த மெத்தட்ல நானும் படிக்கோங்க, ஆன்சர் கன்னு மாதிரி வரணும். அடுத்த சம் போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, A and B together can complete a piece of work in 4 days. If A alone can complete the same work in 12 days, in how many days can B alone complete the work? அதாவது ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். A மட்டும் தனியாக அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் B மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி, 2022 டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. சரி என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல செய்தாங்களாம், 4 நாள்ல செய்தாங்களாம். சரி ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாள்ல செய்தாராம், பி தனியா அந்த வேலையை எத்தனை நாள செஞ்சு முடிப்பாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. மேல கொடுத்துருக்கக்கூடிய சம்ல என்ன பார்த்தோம், 2 பேரை கொடுத்துருப்பாங்க, 2 பேரை இணைச்சுடுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேர்த்த அவங்களே இணைச்சு கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆளை கொடுத்துட்டு பியை மட்டும் கேட்குறாங்க. அதாவது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த a + bல இருந்து இந்த ஏயை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு b கிடைச்சிருவாரா. அப்ப என்ன பண்ணுதோம், பிரிச்சு விடுதோம். அதாவது இந்த a + bல இருந்து ஏவை பிரிச்சு விடுதோம். அதனால இந்த ஃபார்முலா பேர் என்ன ஃபார்முலா அப்படின்னா பிரிச்சு விடுத ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அப்போ x × y / x - y, எதனால பிரிச்சு விடுறதுனால x - y அப்படின்னு சொல்லிட்டு டிவைடுக்கு கீழே போடுதோம். இப்போ x பெரிய வேல்யூவா எது இருக்கோ அதை x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம், சின்ன வேல்யூ அதாவது அதுக்கு சின்ன வேல்யூவை y அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ தான் இதை நான் சொல்லித்தர போறேன். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு வேலை எக்ஸை நீங்க 4ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, எக்ஸ் அங்கிட்டு 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ஒய் என்னவா தான் எடுத்தாகணும் 12 அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தாகணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 4ன்னு போடுவீங்க, ஒய்க்கு பதிலாக -12 அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. ஆன்சர் என்னவா கிடைக்கும், -8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஐயோ ஆன்சர் மைனஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இருந்து நம்ம குழம்ப கூடாதுங்க. அதனாலதான் பெருசா இருக்க வேல்யூவை முதல்ல நம்ம சேஃப்டியா பெரிய வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். சரி முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியதை அப்படி இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். இந்த பிரிச்சுடுத மேட்ரு கூட இந்த எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 12, ஒய்க்கு பதிலாக 4 / எக்ஸுக்கு பதிலாக 12 - ஒய்க்கு பதிலாக 4. அப்போ 12 × 4 அப்படியே போட்டுக்கோங்க. 12ஐயும் 4ஐயும் கழிச்சோம் அப்படின்னா 8. அப்போ 1 4 4, 2 4 8, 1 2 2, 6 2 12, 6 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மெத்தட் 1 ஃபார்முலா மெத்தடு, மெத்தட் 2 தலைகீழ் மெத்தடு. பார்த்துடலாம். ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை
4 நாள்ல முடிக்காங்க. 4ஓட தலைகீழா எடுத்துக்கிடுவோம் 1/4. ஏ என்பவர் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்காரு? 12 நாள்ல முடிக்காரு. அதோட தலைகீழா எடுத்துக்கிடுவோம் 12. என்னத்தை கண்டுபிடிக்கணும்? பி அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சாருங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏ பிளஸ் பில இருந்து இந்த ஏ, அதாவது இந்த ஏ பிளஸ் பில இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பியோட ஆன்சர் கிடைச்சிருமா? அதாவது பியோட மதிப்பு கிடைச்சிருமா? எத்தனை நாள்ல வேலை செஞ்சாருன்னு கிடைச்சிரும். அதனால ஏக்கு பதிலாக 1/12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுது. பிளஸ் பி ஈக்குவல் டு 1/4. பி இடது பக்கம் இருக்கட்டும், ஈக்குவல் டு 1/4. 1/12 வலது பக்கம் வரல, மைனஸ் 1/12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 12 மைனஸ் 4 டிவைடட் பை 4 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈக்குவல் டு 12 4 கழிச்சோம் அப்படின்னா 8 டிவைடட் பை 4 இன்ட்டு 12. ஒரு 4 இரு 4 8 ஒரு 2 2 6 2 12 1/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நம்ம யாருக்குனவே தலைகீழா எடுத்து தான் சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கடைசி முடிக்கலையும் ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆன்சரையும் தலைகீழா மாத்திருவோம். ஈக்குவல் டு 1/6ஓட தலைகீழ் 6. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி வாங்க அடுத்த சம் போயிடலாம். எதுக்கு இந்த சமயம் 2 மெத்தட்ல சால்வ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை வச்சு தான் அடுத்து வரக்கூடிய நம்ம மாடல்லாம் வந்து பெரிய பெரிய கணக்குகள்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அதனால தான் முதல்ல 2 மெத்தட்லையும் சொல்லி கொடுத்தாச்சு. சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? A can do a piece of work in 12 hours. B and C can do it in 3 hours. Whereas A and C can do it in 6 hours. How long will B alone take to do the same work? அதாவது A என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். B மற்றும் C அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் A மற்றும் C அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை B தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாம 8ஆம் கிளாஸ் புக்லயும் இருக்கு. சரி வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துடலாம். முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படியே எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாள்ல முடியாராம். சரிப்பா. பியும் சியும் இணைந்து அந்த வேலையை மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை 12 மணி நேரத்திலே முடிச்சிருந்தாரு. சரி, பியும் சியும் இணைந்து அந்த வேலையை எத்தனை மணி நேரத்துல முடிக்காங்களாம்? 3 மணி நேரத்துல முடிக்காங்களாம். சரி, ஏயும் சியும் இணைந்து அந்த வேலையை 6 மணி நேரத்துல முடிக்காங்க. என்ன கடைசியா கேட்டிருக்காங்க? பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஏ மதிப்பு கொடுத்துட்டாங்க, ஏ பிளஸ் சியோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. இந்த ஏல இருந்து ஏ பிளஸ் சில இருக்கக்கூடிய இந்த ஏவை நம்ம கழிச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சி மதிப்பு கிடைச்சிருமா? அப்புறம் இந்த சி மதிப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பி பிளஸ் சி கூட அந்த சியை சால்வ் பண்ண போறோம். அப்படி சால்வ் பண்ணல நம்மளுக்கு பி ஆன்சர் கிடைக்கும். புரியலையங்க? சரி வாங்க செஞ்சு பார்த்துடலாம். சரி, என்ன பண்ண போறோம்? ஏல இருந்து, அதாவது ஏ பிளஸ் சில இருந்து ஏயை பிரிச்சு விட போறோம். பிரிச்சு விடுறதுக்கு ஃபார்முலா என்னது? எக்ஸ் இன்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அதாவது நம்ம பிரிச்சு விடுற ஃபார்முலா இவர் தான். இதுதான் மெத்தட் 1. இதுலயும் நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணி காமிக்க போறோம். சரி, எக்ஸுக்கு பதிலா பெரிய வேலையை போட்டுக்கிடுவோம். எக்ஸுக்கு பதிலா 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். ஒய்க்கு பதிலா 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலா 12 இன்ட்டு ஒய்க்கு பதிலா 6 டிவைடட் பை 12 மைனஸ் 6. அப்புறம் 12 இன்ட்டு 6 மேல அப்படியே இருக்கட்டும். 12ல இருந்து 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6 ஓர் 6 6 ஓர் 6 6. அப்போ 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரி, அப்போ என்ன பண்ணியாச்சு? ஏ பிளஸ் சில இருந்து ஏவை கழிச்சு விட்டாச்சு. அப்போ சியோட மதிப்பை தான் நம்ம இப்போ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, சியோட மதிப்பு தெரிஞ்சிடுங்க. பி பிளஸ் சியோட மதிப்பை அவங்க கொடுத்துட்டாங்க. என்னது? 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பி பிளஸ் சில இருந்து இந்த சியை கழிச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? பியோட மதிப்பு கிடைச்சிரும். அந்த வேலையை தான் பார்க்க போறோம். அப்போ 12 அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. 3 அப்படிங்கிறத ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலால கொண்டு போய், அதாவது எக்ஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3 டிவைட் பை 12 மைனஸ் 3. மேலே 12ம் 3 அப்படி இருக்கட்டும். டிவைட் பை 12 3 கழிச்சோம் அப்படின்னா 9. ஓர் 3 3 3 இன்ட்டு 3 9 ஓர் 3 3 4 இன்ட்டு 3 12. அப்போ 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது.
4 மணி நேரத்துல பி அந்த வேலையை முடிச்சிருப்பாரு. பி அந்த வேலையை எத்தனை மணி நேரத்துல முடிச்சிருப்பாரு? தனியா 4 மணி நேரத்துல முடிச்சிருப்பாரு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். முதல்ல ஏ பிளஸ் சில இருந்து ஏவை கழிச்சோம் அப்படின்னா சி மதிப்பு, அதாவது சி செஞ்ச வேலையோட நேரம் கிடைச்சிருச்சு. இந்த சில இருந்து, அதாவது இந்த பி பிளஸ் சில இருந்து சியை கழிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பி எத்தனை மணி நேரம் அந்த வேலையை செஞ்சாரு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அதாவது 4 மணி நேரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ மெத்தட் 2ஐயும் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மெத்தட் 2நாலே தலைகீழ் மெத்தடு. ஏ அப்படிங்கிறவரு 12 மணி நேரத்துல ஒரு வேலையை முடிச்சிருக்காரு. இப்போ 1/12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். பியும் சியும் இணைந்து எத்தனை மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க? 3 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. அதையும் தலைகீழா போட்டுக்கிடுவோம். கடைசியா சி ஏயும் சியும் இணைந்து 6 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. அதையும் தலைகீழா போட்டுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏயையும் பி பிளஸ் சியும் இருக்கு இல்லையா, இந்த ஏயையும் பி பிளஸ் சியையும் முதல்ல கூட்ட போறோம். கூட்டிக்கிடுவோமா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. சரி, அப்போ ஏயோட மதிப்பு என்னது? 1/12. பி பிளஸ் சியோட மதிப்பு என்னது? 1/3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏயையும் சியையும் மட்டும் தனியா வச்சுக்கோங்க, பியை மட்டும் தனியா வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1/12 பிளஸ் 1/3 அப்படி போட்டுக்கோங்க. பி மட்டும் தனியா இடது பக்கம் இருக்கட்டும். ஏ பிளஸ் சியை வலது பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 1/12 பிளஸ் 1/3 மைனஸ் ஏ பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 1/12 அப்படி வச்சுக்கோங்க, பிளஸ் 1/3 மைனஸ் ஏ பிளஸ் சியோட வேல்யூ அவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க? 1/6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ கீழே 12 இருக்கு, ஓர் 12ஆ 12, கீழே 3 இருக்கு, 3 கூட எதை பெருக்குனா 12 வரும்? 4 பெருக்கணும். அதாவது 4 × 3 12. அதான் மேலே போட்டுக்கிடுவோம். 6 கூட எதை பெருக்குனா 12 வரும்? 2 பெருக்குனா 12 வரும். மேலே × 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். சரி, அப்போ 1 × 1 1, 1 × 4 ப்ளஸ் 4 மைனஸ் 1 × 2 2. அப்போ 1 + 4 எத்தனை? 5. 5 கூட 2 கழிச்சோம் அப்படின்னா 3. 3 ÷ 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 3 3, 4 3 12. அப்போ 1/4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். முதல்லையும் நம்ம தலைகீழாக தான் எடுத்து ஆன்சர் சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். கடைசி நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு 1/4ன்னு சொல்லிட்டு. கடைசி வந்திருக்கிறதையும் திரும்பியும் தலைகீழாக மாற்றுவோம். அப்போ 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். 4 மணி நேரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? A and B can do a piece of work in 12 days, B and C in 15 days, C and A in 20 days. In how many days will finish it together? அதாவது A மற்றும் B ஒரு வேலையை 12 நாட்களிலும் 12 நாட்களில் செய்ய முடியும். B மற்றும் C 15 நாட்களிலும் C மற்றும் A 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 ஜெயிலர் எக்ஸாம்லையும் 2020 2021 சொல்லிட்டு வரிசைக்கே கேட்டிருக்காங்க. சரி வாங்க, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி, அதாவது ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். சாரி, 12 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். பியும் சியும் சேர்ந்து 15 நாள்ல முடிக்கிறாங்களாம். சியும் ஏயும் சேர்ந்து 20 நாள்ல முடிக்கிறாங்களாம். சரி, அப்போ அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போட்டுக்கலாம். என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் இணைச்சு விடணும். அதாவது ஏ பிளஸ் பியையும் பி பிளஸ் சியையும் இணைச்சு விடணும். இணைச்சு விடுறதுக்கு ஃபார்முலானது எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ போட்டுருவோமா? எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய், எக்ஸுக்கு பதிலாக 15 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒய்க்கு பதிலாக 12 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸோட மதிப்பு 15 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு 12. அப்போ கீழே எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக 15 + 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ மேலே 15 × 12 அப்படி இருக்கட்டும். 15 + 12 அப்படின்னு சொன்னா அப்போ அந்த 27 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கும். இப்போ இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிக்கலாமா? I 3 15, 93 27, 3 × 3 9, 4 × 3 12. அப்போ 20/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு?
a பிளஸ் பியையும் b பிளஸ் சியையும் இணைக்கையில 20/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 20/3ஐயும் 20ஐயும் இணைக்க போறோம். அதாவது a பிளஸ் b பிளஸ் சியையும் c பிளஸ் ஏயையும் இணைக்க போறோம். அதாவது எக்ஸோட வேல்யூவை 20 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, ஒய்யோட வேல்யூவை 20/3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸுக்கு பதிலாக 20ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க, ஒய்க்கு பதிலாக 20/3ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க, டிவைடட் பை 20 + 20/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய 20 × 20/3 அப்படி இருக்கட்டும். கீழே இந்த இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருங்க. அப்போ பண்ணோம் அப்படின்னா 3 × 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 3 × 20 எத்தனை? 60. 60 + 20 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 20 × 20 டிவைடட் பை 3 அப்படி போட்டுக்கோங்க. இந்த 60 + 20 டிவைடட் பை 3 மேலே போச்சு அப்படின்னா 3 டிவைடட் பை 60 + 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்னதெல்லாம் இருக்கும்? மேலே 20 × 20ன்னு இருக்கும், அது 400 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். கீழே 60 + 20 எத்தனை? 80. கீழே ஒரு சைவர் மேலே ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 8 8, ஐ 8 40. அப்போ 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, இந்த 5ஓட வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. ஏன்? மேலே பாருங்க, ஏ 2 தடவை இருக்கு, பி 2 தடவை இருக்கு, சி 2 தடவை இருக்கு. அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் கூட 2 பெருக்கணும். நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் 5ன்னு கிடைச்சிருக்கு, அது கூட 2 பெருக்கணும் அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.